Lay down your arms. You will be treated fairly with total immunity, or you will face certain death. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நிறுவன அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு மிகப்பெரிய போர்ச்சூழல் உருவாகி உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது. குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸில் வாழுகின்ற நம்முடைய சொந்தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஏனென்றால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த போர், இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், இந்த போர் அது அடுத்த லெவலுக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகி உள்ளது. ஈரான் அரேபிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். ஸோ இந்த செய்திகள் எல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தியை ஒரு அவசர ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் இன்றைய தினம் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா டைரக்டா ஈரான் மீது தாக்குதலில் இறங்கியிருக்காங்க. இதன் காரணமாக அமெரிக்காவின் இராணுவ பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை குறிவைத்து குறிப்பாக அரேபிய நாடுகளான சவுதி அரேபியா, பஹ்ரைன், UAE போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ பேஸை ஈரான் குறிவைத்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய பிள்ளைகள் யாராவது அரேபிய நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் அதில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் சவுதி அரேபியா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஈரானுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான ஒரு சில நாடுகள் திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ உங்களுடைய உறவுகள் அங்கே இருந்தார்கள் என்றால், அரேபிய நாடுகளில் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் மட்டுமே அவர்களை காக்கும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் அதிபர் ஒரு மிக முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதையும் தாண்டி அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு காணொலி, 8 நிமிட காணொலியில் அநேக காரியங்களை கூறியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு சில எச்சரிக்கைகளையும் எடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இனி மத்திய கிழக்கில் என்ன நடக்க போகுது என்பதே தெரியல, அந்த அளவிற்கு இருக்கிறது. ஸோ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈரான் எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்காக அவங்க திட்டமிட்டிருந்தாங்க. ஸோ இதனை முன்பே சுதாகரித்து கொண்ட நாங்கள் அதனை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் ஈரானுக்குள்ள அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர் பேசியிருக்கிறாருன்னு சொன்ன அந்த வீடியோவில் அவர் அதில் நிறைய விஷயம் பேசுறாரு. முன்பு நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பேசி ஈரான் நாளின்னு சொல்றதை விட ஈரானில் உள்ள மக்களை அவர் குறை சொல்லவில்லை. ஈரானில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக தான் அவர் இருக்கிறார். அங்கே ஒரு ரிஜிம் இருக்குல்ல, இஸ்லாமிக் ரிஜிம், ஈரானுடைய ரிஜிம், இந்த ரிஜிம் அகற்றப்பட வேண்டும். இதற்காக அவர் நிறைய விஷயங்கள், நம்ம சேனலில் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஈரான் அரசாங்கம் சமீபத்தில் அங்கே நடைபெற்ற அந்த போராட்டத்தின் காரணமாக அங்கே IRGCயை ஏவி விட்டு அங்குள்ள மக்களை கொண்டு குவிக்கும் காட்சிகளையெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அநேக மக்களை தூக்கிலிடுவதற்கு உத்தரவிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் அதில் பலியானாங்க. ஸோ ஈரான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரங்களை செய்வதை இனிமேலும் அமெரிக்காவால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பேசுகிறாரு. இறுதியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைம் நாங்கள் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஆயுதமேந்திய நபர்கள், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆயுதமேந்திய குழுக்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உடனடியாக உங்களின் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு மரணம் மட்டுமே நிச்சயம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அவர் கொடுத்திருக்கிறாரு. To the members of the Islamic Revolutionary Guard, the armed forces and all of the police, I say tonight that you must lay down your weapons and have complete immunity, or in the alternative, face certain death. So, lay down your arms, you will be treated fairly with total immunity, or you will face certain death. ஸோ இதன் காரணமாக உலகளவில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடந்து ஈரானுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் ஈரான் தற்போது ஐநா இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று ஐநாவை நாடி உள்ளது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா பகுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அந்த அணு ஆயுதங்கள் இந்த ஒப்பந்தம் இதை பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த ஒரு சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் தொடங்கி உள்ளது. ஸோ அநேக காணொலிகளை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ஈரான் அதிபரின்
அலுவலகம், அந்த காம்பவுண்ட், அந்த கட்டடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அந்த கட்டடங்கள் தகர்க்கப்பட்டுள்ள சேட்டலைட் இமேஜஸும் தற்போது வெளியாகி உள்ளது. ஸோ எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கும் நம்முடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வரணும். நான் எப்போதுமே சொல்கிற ஒரே ஒரு காரியம்தான், போர்கள் வரும்போது தலைவர்கள் எல்லாமே சேஃபாக தான் இருப்பாங்க, ஆனால் அப்பாவி மக்களின் உயிர்கள் தான் பறிக்கப்படும். தற்போது கூட ஈரானில் அநேக மக்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வருது. ஆனால் எதுவுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. அங்கேருந்து வரக்கூடிய காட்சிகள், செய்திகள் எல்லாமே மிகுந்த வேதனை அளிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தற்போது யுத்தங்களின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நம் அண்டை நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு போர் சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அங்கேயும் அநேக இராணுவ வீரர்கள், பாகிஸ்தான்லேயும் தாலிபான்லேயும் அநேக பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வருகிறது. இப்போது மத்திய கிழக்கில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இவங்களுக்குள்ள ஒரு போர் வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக ஈரான் அரேபிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கியிருக்காங்க. இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா, சைனா எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வரும்போது நிச்சயமாக இந்த யுத்தம் மிகப்பெரிய அளவில் போகும். அதனை சமாளிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு அமைதி வரணும். நம்ம அதற்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படணும். நம்முடைய சொந்தங்கள் அந்த அரேபிய தேசங்களில் எங்காவது இருப்பார்களானால் அவர்களும் பாதுகாக்கப்படணும். எல்லா மக்களும் பாதுகாக்கப்படணும். அதற்காக தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியங்களும் துல்லியமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பதால் கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த தகவலை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு கிறிஸ்டியன் வியூவில் நம்ம இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதனை பார்த்து அநேக மக்கள் ஜெபிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.